நீதிமன்றம் என்ன கேட்குதுன்னா, அமலாக்கத்துறை இவ்வளவு நாள் எங்கேயா போனீங்க? இத்தனை ஆண்டு காலம் டாஸ்மாக் ஊழல் நடக்க உங்களுக்கு தெரியாதா? அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழல் பண்ண உங்களுக்கு தெரியாதா? காஞ்சிபுரம் திருவள்ளூர் பாதி காஞ்சிபுரம் பாதியை சேர்ந்த ஷியாம் சுந்தர்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர். இவருடைய சொத்து மதிப்பு 300 கோடி ரூபாய் அந்த 6 வருஷத்துக்கு. இப்படி ஒரு 30 டிஸ்ட்ரிக்ட் மேனேஜருடைய சொத்து மதிப்பு 1000 கோடிக்கு வந்துருச்சு. அப்போ விசாகனுடைய சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்கும்? டெல்லியிலிருந்து உத்தரவு வருவதற்கு முன்பே ரதீஷ் நேரம் எங்கே போயிட்டார்? ஏர்போர்ட் போய் துபாய் போயிட்டார். தலையும் இல்லை மறைவும் இல்லை. திமுக குடும்பத்தில் வச்சிருக்க எல்லா காசுமே பதுக்கப்பட்ட காசு தானா? வேற கட்சி ஃபண்டு எப்படி வரும்? டாஸ்மார்க்ல சும்மா பேக்கெட் பண்ணியா போற 10 கோடியே வருஷத்துக்கு 3600 கோடினா விசாகன் திருடி கொடுக்குற பணம் பல 10,000 கோடி. இது அரசாங்கத்துக்கு தெரியுமா? இப்ப அரசாங்கம் தான் விக்குது. இதெல்லாம் அரசாங்கம் என்ன கள்ளச்சாரமா காட்சி? அரசாங்கத்துக்கே தெரியாம தானே? இல்ல அரசுக்கு அத்தனை ரகசியங்களும் தெரியும். விசாகா என்ன பிரைவேட் அதிகாரியா? அமலாக்கத்துறை என்ன பண்ணுதுன்னா, திமுக ஜெயிக்க விடாம பண்ணணும். திமுக கல்லாப்புட்டியில கை வைக்கணும். திமுகவுடைய காந்தியை கை வைக்கணும். அப்ப இத ஒரு அரசியல் சூழ்ச்சி தானே? எலெக்ஷன்னால இப்படி பண்ணா இப்படி வந்து நம்ம மக்கள் மத்தியில திமுகக்கு ஒரு கெட்ட பெயர் அவப்பெயர் ஏற்படும் அப்படின்றதுனால தானே பண்றாங்க. திருடுற திமுக தானே போலீஸ் பிடிக்கிறான். ஸ்டாலின் வீட்டு சொத்தா இல்ல ரத்தீஷ் வீட்டு சொத்தா ஆகாஷ் பாஸ்கர் வீட்டு சொத்தா? இந்த நாட்டில் ஜெயில்னு ஒண்ணு இருந்தா பெயில்னு ஒண்ணு இருக்கு. யாரு ஜெயிலே கிடக்குறது? யாரு? அப்பாவி மக்கள். அப்ப திமுகல இருந்தா நல்லா சம்பாரிச்சு வீடு கட்டிடலாம். எல்லா கட்சியில இருந்தாலும் சம்பாரிச்சு வீடு கட்டிக்கலாம். நீங்க அதிமுக சேருங்க, பிஜேபி சேருங்க, எந்த கட்சியில வேணா சேருங்க. கொள்ளையடிப்பதானே அரசியல் கட்சி. இப்போ ஓட்டு போட்டா மட்டும் தான் நம்மளால முன்னேற முடியாது. ஓட்டு 200 ரூபாய்க்கு தானே ஓட்டு போடுறீங்க. உங்களுக்கு அவ்வளவுதான் கிடைக்கும். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. Green Park Coaching Center. All India first rank. 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Meenakshi Faculty of Allied Health Science. BSc Technology courses. Apply now. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா, டாஸ்மாக் மது விற்பனையில 1000 கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இது குறித்து ஒரு 3 பேர்கிட்ட இடி ரைட் பண்ணாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகன் அவர்கள், அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆகாஷ் பாஸ்கரன், ரத்தீஷ், இவங்க 3 பேர் சார்ந்த எல்லா இடங்களையும் இடி ரைட் பண்ணாங்க. பல ஆதாரங்களை கைப்பற்றி இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாச்சு. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் அமலாக்கத்துறையினர் வரம்பு மீறி செயல்படுறதா சொல்லி இந்த இடி ரைட்டை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க. இதை பற்றின உங்க கருத்து என்ன? இந்த ஆகாஷ் பாஸ்கர், ரத்தீஷ், விசாகன் 3 பேர் மீது அமலாக்கத்துறை தன்னுடைய பார்வையை திருப்பி விசாகனை ஏறக்குறைய 99% அவரிடமிருந்து அனைத்து ஆதாரங்களையும், இப்போ டாஸ்மார்க்கை பொறுத்த வரைக்கும் வருடத்துக்கு 50,000 கோடி ரூபாய் வியாபாரம். இந்த 50,000 கோடி ரூபாய் வியாபாரம் என்பது 50 சாராய ஆலைகள் தான் இதை கட்டுக்குள்ளே வைத்திருக்கு. ஆனால் விசாகன் வந்த பிறகு திமுகவினுடைய ஆதரவு சாராய ஆலைகள், நீங்கள் எஸ்என்ஜே ஜெயமுருகன், எஸ்என்ஜே டிஸ்டிலரிஸ், ஜெகத் ரட்சகர் நாடாளுமன்ற உறுப்பினர் திமுகவில், அவருடைய அக்காடு டிஸ்டிலரிஸ், டிஆர் பாலு கிங்ஸ் ஒயின்ஸ், இப்படி கால்ஸ் டிஸ்டிலரிஸ், இப்படி பல சாராய ஆலைகளிடமிருந்து 50,000 கோடி ரூபாய்க்கு பாலாஜி டிஸ்டிலரிஸ், சந்திரபாபு நாயுடு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், இவர்களிடம் மட்டும்தான் மொத்தமாக கொள்முதல் பண்ணப்பட்டிருக்கு. இவர்களிடம் பாதி சட்டபூர்வமாக, மீதி சட்டத்துக்கு புறம்பாக. நீங்கள் மேலாண்மை இயக்குனர், அதாவது எம்டி, ஆமாம், இவர் எம்டிக்கு கீழே ஜிவிஎம்ஆர், இப்போ இது அதுக்கு கீழே பர்ச்சேஸ் சேல்ஸ் ஒரு 2 அதிகாரிகள், அது கீழே எஸ்ஆர்எம் சேல்ஸ் ரீஜனல் மேனேஜர், அது கீழே டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர். இவர்கள் தான் இந்த கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பில்
ஏறக்குறைய ஒரு மாவட்ட டாஸ்மார்க் மேலாளர் 3 லெட்ஜரை மெயின்டைன் பண்ணுறார். காஞ்சிபுரம் திருவள்ளூர் பாதி காஞ்சிபுரம் பாதியை சேர்ந்த ஷியாம் சுந்தர்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர். இவருடைய சொத்து மதிப்பை 300 கோடி ரூபாய் அந்த 6 வருஷத்தில். இவரை வேலூருக்கு தூக்கி போட்டாங்க. விசாக மறுபடியும் இவர் எங்கே போட்டார்? காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜராக போட்டார். இப்போ இதே போன்ற பல டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்கள் இவர்களுடைய சொத்து மதிப்பே 300 கோடி ரூபாய்னா இப்படி ஒரு 30 டிஸ்ட்ரிக்ட் மேனேஜருடைய சொத்து மதிப்பு 1000 கோடிக்கு வந்துருச்சு. அப்போ விசாகனுடைய சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்கும்? இந்த சாராய ஆலைகளிடமிருந்து பர்ச்சேஸ் பண்ண சொல்லி விசாகன் ஆஃபீஸில் எப்பவுமே 20 சாராய ஆலைகளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் எப்பவுமே கூட்டமாக இருந்துகிட்டே இருக்கும். 20 ஆடி கார், பென்ஸ் கார், பிஎம்டபிள்யூ எப்போ இருந்துகிட்டே இருக்கும் யார்? விசாகனுடைய அலுவலகத்தில். காரணம், தங்களுடைய சரக்கை இன்னைக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க, 2000 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க, 3000 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. பாட்டிலுக்கு 30 ரூபா கொடுத்துரும். 10 ரூபா போட்டால வருஷத்துக்கு 3600 கோடி செந்தில் பாலாஜிக்கு போகுது. அப்போ பாட்டிலுக்கு 30 ரூபானா 1000 கோடி போகுது. டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் 3 லெட்ஜர் வச்சுருக்காங்க. 1 லெட்ஜர் சட்டத்துக்கு உட்பட்டு விற்கிறத மெயின்டைன் பண்ணி அதில் கமிஷன் வாங்கி யாருக்கு கொடுக்கறது? விசாகனுக்கு கொடுத்து விசாகனுக்கு பார்ட்டி ஃபண்டாக போகுது. ஐயா, இதுல எங்க இருந்து ரத்தீஷும் தயாரிப்பாளர் ஆகாஷும் வராங்க? அருமையான கேள்வி. ரத்தீஷை பொறுத்த வரைக்கும் வேளச்சேரியில் முதலமைச்சர் குடும்பம் அன்றைக்கு முதலமைச்சர், அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது எதிர்த்த வீட்டை சேர்ந்த இளைஞன் தான் ரத்தீஷ். இந்த ரத்தீஷு உதயநிதியும் கோலி குண்டு விளையாடுகிற நண்பர்கள். நம்ம தான் கோலி குண்டு விளையாடுவோம் கிராமத்தில். அவர்களெல்லாம் ஸ்னோ பவுலிங் 5 நட்சத்திர ஓட்டலில் ஸ்னோ பவுலிங் விளையாடுகிற நண்பர்கள். இதுதான் அவருடைய தகுதி. இப்போ சோமா செட்டுன்னு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் இருக்கு எம்ஆர்சி நகரில். அங்கே ஷூட்டு ஒரு நாள் வாடகை 50,000 ரூபா. அங்கே தான் இந்த சோமா செட்டில் தான் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் தான் இவர்கள் கலந்து பேசுவது. இவருக்கு வீடு எங்கே இருக்குன்னா எம்ஆர்சி நகரில் பாலவாக்கத்தில் இருக்குது, லீலா பேலஸுக்கு பக்கத்தில். இப்போ இந்த ரத்தீஷு அமலாக்கத்துறை இவரை விசாரிக்க டெல்லியில் புறப்படுகிறதுக்கு முன்பே, டெல்லியிலிருந்து உத்தரவு வருவதற்கு முன்பே ரத்தீஷில் தகவல் வந்துருச்சு. ரத்தீஷ் நேராக எங்கே போயிட்டார்? ஏர்போர்ட் போய் துபாய் போயிட்டார். தலைமறைவு. தலையும் இல்லை, மறைவும் இல்லை, லீகலாக ஏர்போர்ட் போய் போயிருக்காரு. ஏர்போர்ட்டில் அமலாக்கத்துறை நினைச்சா அவர் அரெஸ்ட் பண்ண முடியாதா? அப்புறம் ஏன் பண்ணல? ஏன் பண்ணலைன்னா அவர் இப்போ பண்ண தேவையில்லை. எப்போ பண்ணணும்? தேர்தல் வருகிற பொழுது, தேர்தல் நெருங்குகிற பொழுது. அரவிந்த் கெஜ்ரிவாலை பிடிச்சி எப்போ உள்ள போட்டாங்க? தேர்தல் வந்த பிறகு உள்ள இருந்து ஐயா சுப்ரீம் கோர்ட்டில் என்ன விடுங்கயா, நான் போய் பிரச்சாரம் பண்ணணும். அதே போல ரத்தீஷுக்கு விதிக்கப்படுகிற வலையில யார் மாட்டுவா? உதயநிதி மாட்டுவார். இதற்காக வலை விரிக்கப்பட்டிருக்கு. அப்ப ஆகாஷ் பாஸ்கர் ஆகாஷ் பாஸ்கர் அடுத்த ரத்தீஷ் உதயநிதியுடைய நண்பர் என்பதை விட உறவினர். கருணாநிதியுடைய மூத்த புதல்வர் மூகா முத்துனுடைய மகள் தான் தேன்மொழி. இந்த தேன்மொழியினுடைய மகளை கட்டினவர் தான் இந்த ஆகாஷ் பாஸ்கர். இல்லை காதல் திருமணம். திருச்சியில் ஒரு மோட்டார் ஒரு டிரான்ஸ்போர்ட் வைத்திருந்தவருடைய மகன் அந்த பாஸ்கர் தான் எல்லாம் லாஸாக போய் அந்த செட்டை வாடகைக்கு விட்டு தான் சாப்பாடு. இப்போ ஓல்வோ பஸ்ஸே 100 பஸ் ஓடுது. இந்த ஆகாஷ் பாஸ்கர் 1000 கோடி ரூபாய்க்கு சினிமா எடுக்கிறார். பராசக்தி, இட்லி கடை, 49 சாம்பார் கடை, சட்னி கடை, எல்லாம் அப்படி கடையை ப்ரொடியூசர்னா ஒரு படம் எடுப்பாங்க, அது ஓடுதா இல்லையான்னு பார்த்துட்டு தான் அடுத்த படத்துல காலை வைப்பாங்க. பட் ஒரே நேரத்துல இத்தனை படங்கள் இயக்குகிறாரு, அதுவும் எல்லாமே பெரிய படங்கள். இட்லி கடை, சிம்பு படம் இயக்குறாரு, பராசக்தி, இதய முரளி, பல படங்களை இப்படி இயக்கிட்டு தயாரிச்சிட்டு இருக்காரு. இந்த டாஸ்மார்க் பணம் பூரா இந்த தேர்தலுக்கு 10,000 கோடி ரூபாய் பதுக்கப்படுகிறது. இப்ப எனக்கு என்ன கேள்வினா, இந்த டாஸ்மார்க் காசு எப்படி ஆகாஷுக்கு வருது? இல்லை, இப்போ விஷன் 200 திட்டப்படி நான் 200 தொகுதிகளுக்கு ஒரு தொகுதிகளுக்கு குறைந்தபட்சம் ஒரு 50 கோடி ரூபாய் பதுக்க வேண்டியிருக்கு. கட்சிக்காரங்கிட்ட பதுக்குனீங்கன்னா, நீங்கள் திமுக காரன் கொடுத்தீங்கன்னா 100 கோடி 200 கோடி எடுத்துகிட்டு அப்படியே ஏழைகளை போய் சேர்ந்துக்கிறான். அவனை கேட்க முடியுமா? அப்போது
உறவினர்கள் வசம் இந்த பணத்தை பாதுகாக்க வேண்டி இருக்கு. அப்போ உறவினர் யாரு? ஆகாஷ் பாஸ்கர், ரத்தீஷ், இது போன்ற நபர்கள் தான். அப்போ ஆகாஷ் பாஸ்கர் வீட்டில் போன 2021 தேர்தலையே 5 கோடி ரூபாய் பிடிச்சதாக பத்திரிகை செய்தி. அது 5 கோடி இல்லை, 50 கோடி. 50 கோடி ரூபா இந்த ஆகாஷ் பாஸ்கர் வீட்டில் எக்மோரில் இப்போ பிடிபடுதுன்னா இதெல்லாம் தேர்தலுக்காக பார்ட்டி ஃபண்டா எங்கேருந்து போனது? இப்படி பதுக்கப்பட்ட பணங்கள், அது பதுக்கப்பட்ட பணங்களுடைய பாதுகாவலர்கள் தான் இந்த ரத்தீஷும் ஆகாஷ் பாஸ்கரும். அப்ப திமுக குடும்பத்துல வச்சிருக்க எல்லா காசுமே பதுக்கப்பட்ட காசு தானா? வேற கட்சி ஃபண்டு எப்படி வரும்? மக்கள் வரி பணத்திலிருந்து அப்படியே திருடி கொள்வது தான் தேர்தல் நிதி. அதுக்கு ஒரே அமுத சுரபியது அல்ல 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 குறையாத அமுத சுரபியது டாஸ்மார்க் தான். பாட்டிலுக்கு 10 ரூபா செந்தில் பாலாஜி வேணும்னு கேட்டார். எப்போ? ஜெயிலுக்கு போகிறதுக்கு முந்தி. 471 நாள், 1.5 வருஷம் ஜெயிலில் இருந்து இப்போ வந்த பிறகும் அந்த 10 ரூபா போயிட்டுருக்கு. டெய்லி 10 கோடி ரூபா போகுது. டாஸ்மார்க்கில் சும்மா பேக்கெட் பண்ணியாக போகிற 10 கோடியே வருஷத்துக்கு 3600 கோடினா, விசாகன் திருடி கொடுக்குற பணம் பல 10,000 கோடி. 10,000 கோடி, 20,000 கோடி, 30,000 கோடின்னு. இதுக்கு அத்தனைக்கு இப்போ அமலாக்கத்துறை 2 பேரை இப்போ பிடிச்சிருக்கு. ஒரு ஆள் மேகநாதன், ஒருத்தர் பிடிச்சிருக்கு. இந்த மேகநாதன் தான் ஒட்டுமொத்தமாக இந்த கம்பெனிகளுக்கு பூரா லேபிள் தயார் பண்ணி கொடுக்குறவர், அட்டைப்பெட்டி தயார் பண்ணி கொடுக்குறவர், ஹால்மார்க்கு, அரசு டெண்டர் எல்லாம் அவர் தான் வச்சுருக்கார். இப்போ இவர்கிட்ட போய் எத்தனை மூடிப்பா, எத்தனை லேபிள் கொடுத்தீங்கன்னா, இவர் 1 கோடி மூடி, 1 கோடி லேபிள், 1 கோடி அட்டைப்பெட்டி கணக்கில் வருது. ஆனால் 50 லட்சம் தான் அரசு கஜானாவுக்கு போகுது. மீதி எங்கே போகுதுன்னா அப்படியே பாதி அப்படியே. நீங்கள் முன்னாள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருந்தார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜ், என்ன சொன்னார்? டாஸ்மார்க்கில் லீக் இருக்குன்னாரு. அதுக்காக அவர் இப்போ என்ன ஆயிடுச்சு? மந்திரி பதவி பறிக்கப்பட்டு கடைசி பெஞ்சில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார். என்ன காரணம்? இதை ஏன் காட்டி கொடுக்குற? நாங்கள் அடிக்கிற இந்த டாஸ்மார்க் பணத்தை ஏன் காட்டி கொடுக்குற? நாங்கள் எலான் மாஸ்கோடு பார்ட்னராக போகிறோம். யாரோட? எலான் மாஸ்கோட பார்ட்னராக போகிறோம். இங்கே வந்த இந்த பையலுக்கு கொடுக்குற காசு தான் 1 கோடி பேருக்கு ஈரல் அழுகி போச்சு, 1 கோடி பேருக்கு குடல் அழுகி போச்சு, 1 கோடி பேருக்கு லிவர் கேன்சர் வந்துருச்சு. நீங்கள் இந்த மதுவை 7 முறை நீங்கள் ஃபில்டர் பண்ணணும். 7 முறை ஃபில்டர் பண்ணணும். இந்த மொலாசஸை 7 முறை அதை சுத்திகரிக்க வேண்டியிருக்கு. ஆனால் அப்படி சுத்திகரிப்பது இல்லை. நீங்கள் அதாவது என்ன சொல்கிறாங்க? ஃபஸ்ட் டைம் ஃபில்டர், செகண்ட் டைம் ஃபில்டர், தேர்ட் டைம் ஃபில்டர், 4th, 5th, 6th, 7வது முறை இதை சுத்திகரித்து பதப்படுத்தினால் மட்டும்தான் மனுஷன் குடிக்கிற மதுவாக அது பக்குவப்படும். ஆனால் தமிழகத்தில் விற்கிற இந்த கடைகளில் இந்த மாதிரி தான் ஃபில்டர் பண்ணி தான் விற்கிறாங்களா 7 முறை? நல்ல கேள்வி தான், அருமையான கேள்வி. யோசிச்சு கேட்குறீங்க. குடிகாரர்களுக்கு பதிலாக நீங்கள் கேட்குறீங்க. அப்படி அல்ல. அதுதான் இப்போ பிரச்சனையே. ஏன்னா அவசரமாக 50,000 கோடிக்கு சரக்கு தேவை. இந்த 50,000 கோடிக்கு சரக்கு எங்கிருந்து வருது? இந்த சாராய ஆலையிலிருந்து தான் வருது. மொலாசிஸில் இருக்கிற அந்த எரிசாராயத்தை சுகர் ஃபேக்ட்ரி, சர்க்கரை ஆலை லாபத்தை விட இதில் லாபம் வருது, மொலாசிஸில் லாபம் வருது. 7 டைம் ஃபில்டர் பண்ணுவதே இல்லை. என்ன பண்ணுறாங்க? 2, 3வது தடவை ஃபில்டர் பண்ணி சரக்கில் குப்பியில் அடைச்சி வித்துறான். இது என்ன ஆகுதுன்னா, இந்த மொலாசிஸினுடைய பாதிப்பு தான், ஆள்காருடைய பாதிப்பு தான் அதிகமாக இருக்கே தவிர, நீங்கள் 52% இந்த பழச்சாறுலேருந்து எடுக்கக்கூடிய அந்த எசன்ஸு எஃபெக்டே இல்லை. எதை சாப்பிட்ருது? இந்த மொலாசிஸ் என்பது 1 லிட்டர் எரிசாராயத்தில் நீங்கள் 3 லிட்டர் முதல் 4 லிட்டர் வரை அதை லிக்விட் பண்ணணும். அதை அந்த வீரியத்தை நீர்த்து போக வைக்கணும், பதப்படுத்தணும். பெரிய கனரக தொட்டிகளில் போட்டு அதை அந்த வீரியத்தை, மொலாசிஸினுடைய வீரியத்தை நீங்கள் இழக்க பண்ணணும். நீங்கள் ஜானி வாக்கர்னு ஒரு பாட்டில் இருக்குது, பிளாக் டாக்னு ஒரு பாட்டில் இருக்குது. இதெல்லாம் ஒரு பாட்டில் 10,000 ரூபா, 20,000 ரூபா. அதே பாட்டில் இங்கே எவ்வளோ கிடைக்குது? 1000 ரூபாய்க்கு, 500 ரூபாய்க்கு கிடைக்குது. அப்போ தமிழக டாஸ்மாக்ல விற்கல எல்லா மதுபானங்களுமே வந்து போலி தானா? போலி இல்லைம்மா, எல்லாம் ஒரிஜினல் தான். ஒரிஜினல்லாம் அந்த ஒரிஜினல் ப்ராசஸுக்கான தயாரிப்பு அது இல்லை.
நீங்கள் இப்போ இதே மேன்சன் ஹவுஸ்னு ஒரு 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 பாட்டில், இந்த மேன்சன் ஹவுஸு கர்நாடகாவில் குடிக்கிறது அவனுக்கு பாதுகாப்பாக இருக்குது, அதே சில இங்கே கொண்டு கொடுத்து அது பாதுகாப்பாக இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற மேன்சன் ஹவுஸ் குடித்தான்னா இந்த புள்ளி விவரங்கள்லாம் நான் பல பேர் சேகரித்த புள்ளி விவரம், நீங்கள் என்ன சந்தேகப்பட்டுறாதீங்க. இந்த மேன்சன் ஹவுஸு இங்கே குடித்தான்னா அடுத்த நாள் எந்திரிக்கவே முடியலைங்கிறான் குடிகாரர்கள். அடுத்த நாள் எந்திரிக்கவே முடியலைங்கிறான். கர்நாடகாவில் இருக்கிறவன், ஆந்திராவில் இருக்கிறவன், தெலுங்கானாவில் இருக்கிறவன், கேரளாவில் இருக்கிற இந்த மேன்சன் ஹவுஸ் குடித்தான்னா காலையில் வேலைக்கு போயிடுறான். அப்போ என்ன காரணம்? கல்லீரல் அரிக்கப்படுகிறது. ஏன்? முலாசஸினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, எரிசாராயத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. நம்மளால் குடிச்சு செத்தான்ல கள்ளக்குறிச்சிலையும் அந்த விக்கிரவாண்டிலையும் கெட்டுப்போன மொலாசஸ் ஒரு பேக்கெட்டுக்கு ஒரு பேக்கெட் இலவசம். எப்படி ஆஃபர் குடிச்சிட்டு எல்லாம் எங்கே போயிட்டான்? நேரம் மேலே போயிட்டான். இப்போ அதே 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 ஃபார்முலா தான். 7 டைம் ஃபில்டர் பண்ணுவதே இல்லை. என்ன காரணம்? அதிகமாக விற்கிது. நிறைய பேருக்கு தமிழ்நாட்டில் லிவர் கேன்சர் வருவதற்கு இதுதான் அடிப்படை காரணமே. இது அரசாங்கத்துக்கு தெரியுமா? இப்ப அரசாங்கம் தான் விக்குது. இதென்ன அரசாங்கம் என்ன கள்ளச்சாரமா காட்சி? அரசாங்கத்துக்கே தெரியாம தானே? இல்ல அரசுக்கு அத்தனை ரகசியங்களும் தெரியும். விசாகா என்ன பிரைவேட் அதிகாரியா? விசாகன் IAS என்ன பிரைவேட் அதிகாரியாமா? அப்ப இவங்களுக்கு தேவை காசுதான். அதேதான், பார்ட்டி ஃபண்டு வேணும். தேர்தல் ஒரு 5 வருஷத்துக்குமா 3 தேர்தல் வருது. ஒன்று நாடாளுமன்ற தேர்தல், ஒன்று சட்டமன்ற தேர்தல், இன்னொன்று உள்ளாட்சி முறை. இது எல்லாமே யாரை நம்பி நிற்கிறாங்க? மக்களை நம்பி யாரும் நிற்கல, காந்தியை நம்பி நிற்கிறாங்க. யார் காந்தி? கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. காந்தி தான் வேணும். எத்தனை வேணும்? ஒரு தேர்தலுக்கு 10,000 கோடி ரூபா வேணும், 2 தேர்தலுக்கு 20,000 கோடி ரூபா வேணும், உள்ளாட்சி தேர்தலுக்கு ஒரு 5,000 கோடி, 25,000 கோடி ரூபா இவர்களுக்கு தேவை. அது அதிமுக திமுக யாராக இருந்தாலும் சரி. இந்த 25,000 கோடி எங்கே கொடுப்பாங்க? வர்ற அமைச்சர் பூரா பஸ் ஸ்டாண்டில் படுத்துக்கிறது வர்ற பயிலுவோம். பழைய சாராய வியாபாரி தான் ராணிப்பேட்டை காந்தி இப்போ அமைச்சராக இருக்கார் திமுகவில். பழைய கள்ளச்சாராய வியாபாரி அமைச்சர். அப்புறம் அவர் என்ன தொழில் பண்ணுவார்? அவருக்கு என்ன தெரியும்? கள்ளச்சாராயம் விற்று சைலேந்திரப்பா பிடிச்சி முட்டி அடித்து உள்ளே போட்டவர் தான் அதிமுகவில் KC கருப்பனை. பல அமைச்சர்கள் பழைய சாராய வியாபாரிகள் தான். இந்த சாராய வியாபாரிகள் தான் இந்த அரசை இயக்குகிறார்கள். அப்போ 25,000 கோடி ரூபாய் 5 வருஷத்துக்கு தேவைப்படுது. இதே தேர்தல் செலவுக்கு இதுக்கு மேலே 30 அமைச்சர்களும் 5,000 கோடி ரூபாய் திருடுறான் 5 வருஷத்தில். அப்போ அதுக்கு 1.5 லட்சம் கோடி தேவை. அப்போ அரசு வருமானங்கள் பூரா அமைச்சர்கள் திருடிக் கொள்வதற்கும் அதிகாரிகள் திருடிக் கொள்வதற்கு. இப்போ விசாகன் IAS இந்த திருட்டுக்கு பூரா உடந்தை. இப்போ அமலாக்கத்துறை என்ன பண்ணுதுன்னா, திமுக ஜெயிக்க விடாம பண்ணணும், திமுக கல்லாப்புட்டியில கை வைக்கணும், திமுகவுடைய காந்தியை கை வைக்கணும். அப்ப இத ஒரு அரசியல் சூழ்ச்சி தானே? எலெக்ஷன்னால இப்படி பண்ணா இப்படி வந்து நம்ம மக்கள் மத்தியில திமுக ஒரு கெட்ட பேர் அவப்பெயர் ஏற்படும் அப்படின்றதுனால தானே பண்றாங்க. திருடுற திமுக தானே போலீஸ் பிடிக்கிறான். ஸ்டாலின் வீட்டு சொத்தா, இல்லை ரத்தீஷ் வீட்டு சொத்தா, ஆகாஷ் பாஸ்கர் வீட்டு சொத்தா, இல்லை TR பாலு சொத்தா, ஜெகத்ரட்சி சொத்தா, இது எல்லாம் எந்த பணம்? ஆமா, போலீஸ் எதுக்குமா வருவான்? திருடர்களை பிடிப்பதற்காக போலீஸ் வருவான். டெல்லி போலீஸ் எது? அமலாக்கத்துறை. டெல்லி போலீஸ் எது? வருமான வரித்துறை. டெல்லி போலீஸ் எது? CBI. அப்போ திருடர்கள் அரசியல் சூழ்ச்சி என்பது ஒரு முறை இருந்தாலும் அரவிந்த் கெஜ்ரிவால் எங்க மாட்டுறாரு? எலெக்ஷன் அப்போ டெல்லி போலீஸுக்கு தெரியுமா நீங்க என்ன பண்றீங்கிற உங்க கதையெல்லாம் தெரியும். எப்ப பிடிப்பான்? எலெக்ஷன் வரும்போது பிடிப்பான். ஏன்? அவனுக்கு தேவை எலெக்ஷன் தான். அதே தான் எல்லாருமே சொல்றாங்க. என்னன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி ஜாஃபர் சாதிக்க போதைப் பொருள் வழக்குல பிடிச்சாங்களோ அதே மாதிரி சென்சேஷனல் ஆக்குனாங்களோ, அதே மாதிரி இப்போ இந்த 2026 எலெக்ஷனுக்கு இவங்களை ED ரைடு விட்டு இவங்களை பத்தி பேச வச்சு அதை பத்தி ஒரு கேம் விளையாடுறாங்க BJP ADMK அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இல்ல, அந்த மனநோயாளிகள் மனம் பித்து பிடிச்சவங்க தான் அந்த குற்றச்சாட்டை சொல்லுவான். நீங்க டெல்லியில் வச்சு பேசப்பட்டேன் இதை கடத்திட்டு தான் இருந்தார் ஜாபர் அலி. அவருக்கு பாதுகாப்பு திமுக. ஜாமீன்ல தான் வெளியே வந்துட்டாரு. அதான் அவர் அதெல்லாம் பெரிய விஷயம். அவர் ஊதி தள்ளிட்டு வந்துடுவார். இந்த நாட்டில் ஜெயில்னு ஒன்று இருந்தால் பெயில்னு ஒன்று இருக்கு. அதனால இந்த குற்றவாளிகள் மிக எளிதாக தப்பிக்கொள்வார்கள். ஆனால் இதில் யார் ஜெயிலே கிடக்கிறது? யாரு? அப்பாவி மக்கள் தான்.
எல்லாம் லிவர் கேன்சர் வந்துருச்சு, எல்லா பயிலுக்கும் கிட்னி அவுட் ஆகி போச்சு. 1 கோடி பேர் ஒற்று மொத்தமாக இப்போ ஆஸ்பத்திரிக்கு அலையிறான். இது என்ன காரணம்னா, இவர்களுக்கு பணம் தேவை என்பதற்காக நீங்கள் எஃப்எல் லைசன்ஸு 7 இருக்கு, ஃபாரின் லிக்கர் லைசன்ஸ், ஸ்டார் ஹோட்டல்லேருந்து டாஸ்மார்க் வரைக்கும் இருக்கு. அப்போ இந்த இதில் பல ஆயிரம் கோடி புழங்குது. எப்படின்னு கேட்டால், நீங்கள் லெஜர் 1 எஃப்எல் லைசன்ஸ் வச்சிருக்கிற இந்த டாஸ்மார்க்கு அனுமதிக்கப்பட்ட அரசு நேரம் அதில் இயங்குறது நம்பர் 1 லெஜர். 2வது அரசு அனுமதிக்கப்பட்ட பூட்டிட்டு போயிடறான்ல, பூட்டிட்டு போன பிறகு ஓட்டையில கை வரும், இன்னொரு ஓட்டையில காசு போகும். பிளாக்ல விக்கிறது. பிளாக் ஒயிட் தான் அது. ஆனா பிளாக்ல விக்கிறது அதுக்கு அது ஆமா. திருட்டு ரயில்ல போறான்னு நம்ம சொல்லுவோம். ரயில் திருடனுக்காக ஓடுது. நீ திருட எந்த ரயில்ல போற? அரசு டீசல் பெட்ரோலு ஊற்றி ஓட்டுற ரயிலில் போகிற, அது இப்போ திருட்டு ரயிலா? இல்லை, அப்போனா வந்து பிளாக்ல விற்கிறது கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சே தான் நடக்குதா? கவர்மெண்ட்டுக்குன்னா அதிகாரிகளுக்கு பூரா தெரியும், போலீஸுக்கு தெரியும், நிருபர்களுக்கு தெரியும், பெட்ரோல் வண்டிக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். ராத்திரி 11 மணிக்கு கடையை பூட்டிடணும், 10 மணிக்கு பூட்டிடணும். 11 மணிக்கு போட்டிங்கன்னா சரக்கு கிடைக்கும். எங்கே? அதே டாஸ்மார்க் கடையில். கடையை முன்னாடி பூட்டிடுவான், பின்னாடி ஒரு ஓட்டை மட்டும் இருக்கும். ஓட்டையில் காசை நீட்டிங்கன்னா என்ன சரக்கு வருமோ சரக்கு வரும். இதெல்லாம் லெஜர் 2. இதெல்லாம் யாருக்கு போகுது? அத்தனை அதிகாரிகளுக்கும் தெரியும். லெஜர் 3 என்னன்னா, இவன் காந்தி பிறந்த நாள், இப்படி பல விநாயகர் சதுர்த்தியெல்லாம் வந்து பூட்டுறாங்கல்ல, இந்த நாட்களில் டாஸ்மார்க் பாரில் வச்சு சரக்கு வித்துட்டு இருப்பான். கடை பூட்டியிருக்கும். எங்கே பூட்டியிருக்கோம்? அது எந்த சரக்கு? பாண்டிச்சேரி வழியாக வந்திருக்கும், இல்லைன்னா வேற எங்கேயாவது வழியாக வந்திருக்கும். அதுதான் நீங்கள் சொல்லுகிற கள்ளச்சரக்கு. இது எங்கே வச்சு விற்பான்? பாரில் வச்சு விற்பான். நீங்கள் 200 150 ரூபா ஐட்டம்னா அவனுக்கு 50 ரூபா அதிகமாக கொடுக்கணும். எவ்வளவு? 200 ரூபா கொடுத்தா 24x7 24 மணி நேரம் சரக்கு கிடைக்கும். இது 24 மணி நேரம் சரக்கு எங்கே கிடைக்கும்னா 7 ஸ்டார் ஹோட்டலில் தான் கிடைக்கணும். அதுக்கு தான் லைசன்ஸ் கொடுத்து வச்சுருக்கான். ஏன்னா வெளிநாட்டு பயணி வந்து தங்குவான், வெள்ளைக்காரன் வந்து தங்குவான். வெள்ளைக்காரன் வந்து தங்கினான்னா அவனுக்கு 24 மணி நேரம் அவங்க ஸ்டார் ஹோட்டலில் தங்குவான். நம்ம ஊரில் இருட்டுனா அவனுக்கு பகலாக இருக்கும், அவனுக்கு பகலாம் இருட்டாக இருக்கும். அப்போ அவன் தூங்கும்போது எப்போ வேணாலும் குடிப்பான் அவன். அப்படி குடிக்கும்போது இரவு பகலாம் எனக்கு சரக்கு கொடுக்கணும். அவன் நம்ம ஆள் மாதிரி ஒரு புல் பாட்டில் மொத்தமாக குடிச்சிட்டு பிளாட் ஆக மாட்டான். அவன் ரெண்டு லார்ஜ் அடிப்பான், இல்லை 3 லார்ஜ் அடிப்பான். அப்போ 5 நட்சத்திர ஹோட்டலில் எஃப்எல் லைசன்ஸ் நம்பர் 7 தாஜ் ஹோட்டலு, கன்னிமரா, சோழா, லீலா பேலஸ்லாம் என்ன கேட்டகரி? எஃப்எல் ஃபாரின் லிக்கர் லைசன்ஸு 24 ஹவர்ஸ் கொடுத்து அவனை வெள்ளைக்காரனுக்கு. அப்போ அந்த பார் லைசன்ஸ் எங்கே? அதே லைசன்ஸ் எங்கே நடக்குது? கீழே டாஸ்மார்க்கில் 24 ஹவர்ஸ் சரக்கு கிடைக்குது. அப்போ எனக்கு தெரிஞ்சு திருப்பூரில் ஒரு கடையில் 20 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பார், இல்லீகல் பார் ஓடுது. 20 லட்சத்துக்கு ஒரு நாளைக்கு, திருப்பூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில். அப்போது தமிழ்நாடு பூரா பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற கடையில் பூராமல் கிராம கடையில் 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஓடும், நகரத்தில் கடையில் 5 லட்சம் ரூபாய்க்கு சாராயம் விற்கும். ஆனால் டாஸ்மார்க் பாரில் 20 லட்சம் ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு விற்கும். இதெல்லாம் விசாகனுக்கு தெரிந்தே. நீங்கள் அந்த மணமகிழ் மண்டலத்துக்கு வந்து டாஸ்மார்க் லைசன்ஸு 50 லட்சம் ரூபா. இதெல்லாம யார்? விசாகனுக்கு தெரிந்தே. விசாகன் திண்டுக்கல் கலெக்டராக இருக்கும்போது முதல் மனைவி டைவர்ஸ் பண்ணிட்டு 2வது மனைவி, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் இருக்கிற எல்லா நிலமும் மச்சான் மாமன் சித்தம் பெரியப்பன் மேலே பட்டா போட்டுக்கிட்டார் இந்த விசாகன். போட்ட பிறகுது நீங்கள் எந்த தவறை செய்வதற்கு நான் தயாராக இருக்கேன்னு வந்துட்டார் விசாகன். வந்த பிறகு தான் திமுக என்ன பார்க்குது? இவர் தான் நமக்கு சரியான ஆள். எப்படி செந்தில் பாலாஜி சரியான ஆள், விசாகன் சரியான ஆள். அதனால தான் அமலாக்கத்துறை யாரை பொறி வைக்குது? விசாகனை பொறி வைக்கிறது. விசாகனை பொறி வச்ச உடனேயும் ரதீஷ் தப்பிச்சிட்டார். இப்ப ஆகாஷும் தலைமறைவுன்னு சொல்றாங்க. ஆகாஷும் லண்டன்ல இருப்பார். எல்லா விமான நிலைய வழியா ஏறி தான் போறாங்க. எல்லாம் என்ன கடல்லையா போறாங்க, போட் ஏரியா போறாங்க, துடுப்புல லண்டனுக்கு. இவங்களே தப்பிக்க தலைமறைவு. அதுதான் உண்மை. அவர்களுக்கு என்ன தேவைன்னா, தேர்தல் வருகிற பொழுது நீங்க உதயநிதி உட்பட அத்தனை பேரையும் இந்த அமலாக்கத்துறை சிறைப்படுத்தினால்தான்
திமுகவை முடக்க முடியும். ஐயா ஆகாஷ் பாஸ்கரன் அவர்கள் வந்து 4 படங்களை தயாரிச்சுட்டு வராரு. இட்லி கடை படத்துக்காக தனுஷ்க்கு நடிக்கிறதுக்கும் இயக்குறதுக்கும் 50 கோடி அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு. சிம்புவோட படத்துக்காக 15 கோடி கொடுத்துருக்காரு. எஸ்கேவோட பராசக்தி படத்துக்கு 25 கோடி கொடுத்துருக்காரு. இந்த பணம் வந்து சட்டவிரோதமா போயிருக்கும் அப்படின்னு இப்ப இந்த 3 நடிகர்கள் வீட்லயும் இடி ரைட் பண்ணப்படும் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இது நடக்குமா, சாத்தியம்? இல்லை, கண்டிப்பாக நடக்கும். ஏன் நடக்குன்னா, விஷாக் எல்லா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார். எல்லாம் நடந்ததோ அத்தனையும் பென்ட்ரைவில் போட்டு இடியில கொடுத்துட்டார். என்கிட்டயே ஒரு 3000 கோடி இருக்குது, தயவுசெய்து இதை மட்டும் விட்டுருங்க, நான் எல்லாத்தையும் காட்டி கொடுத்துட்றேன். ஜெயலலிதா விட்ட ஜவஹர் பாபுன்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருந்தார். அவர் காலையில் 7 மணிக்கு போயஸ் கார்டனுக்கு போயிடுவார், ராத்திரி 11 மணிக்கு எல்லாம் படுக்க போகும்போது வீட்டுக்கு போவார். 5 வருட காலம் அவர் தான் எல்லா சட்டவிரோத பண பரிவர்த்தனைகள் முதலமைச்சர் அலுவலகமே பண்ணுதுமா. அப்போ கருணாநிதி ஆட்சிக்கு வந்தோடனே ஜவஹர் பாபா தூக்கி ஐஸ் பாரில் படுக்க வச்சார். அவருக்கு பெரிய கம்யூனிட்டி பேக்ரவுண்டே இல்லை. அவர் மதுரை சௌராஷ்டிரா சமூகத்தை சேர்ந்தவர். படுக்க வச்சு எல்லா உண்மையும் கக்குனார். யார்? ஜவஹர் பாபு ஐஏஎஸ். அதுதான் ஜெயலலிதாவுடைய அரசியல் வாழ்க்கையே தீர்மானித்தது. ஜெயலலிதா போனது காரணம் அதுதான். நல்லம்மா நாயுடு அலைஞ்சு பார்த்து டாக்குமெண்ட் எடுக்க முடியல. ஆனால் யார் இத்தனையும் செய்து கொடுத்தார்களோ அவரை ஜவஹர் பாபா கருணாநிதி சந்திச்சு ஐஸ் பாரில் படுக்க வச்ச பிறகு அத்தனையும் சொல்லிட்டார். அதான் ஜெயலலிதாவுடைய அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அதே நிலைமை தான் இப்போ யாருக்கு? விசாகன் உதயநிதியை நோக்கி நெருங்கி கொண்டு இருக்கிறது அமலாக்கத்துறை. சட்டவிரோதமா பணம் வாங்கியிருக்காங்கன்னா அப்போ தனுஷ், சிம்பு, சிவகார்த்திகேயன் இவங்களும் வந்து குற்றவாளிகள் அப்படின்ற மாதிரி தானே வரும். இவர்கள் பிறவி குற்றவாளிகள், என்ன புது குற்றவாளிகள். 50 கோடிக்கு நீ எப்படி அவனுக்கு வந்தது? நீ இன்கம் டேக்ஸ் கட்டினியா? இந்த பணம் எப்படி சம்பாதிச்சா? அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. பணம் மூட்டையா? கொண்டா 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 போட்டு பணத்தை கொடுத்தா வாங்கி வச்சு அவ்வளவுதான். இந்த இந்த நபர்களே சட்டவிரோத நபர்கள் தான். மக்கள் வரி பணத்தை ஏமாத்துறவங்க தான். அப்போ இவர்களை இந்த மக்கள் புறக்கணிக்கணும். கேரளாவில் புறக்கணிப்பான். அவனுக்கு அறிவு இருக்கு. இவன் 200 ரூபாய்க்கு ஓட்டு போடுற பையன் தமிழன், எவனுக்கு அறிவு இல்லை. நான் கேட்குறேன், இந்த பயல்களுக்கு எதுக்கு 100 கோடி 200 கோடி சம்பளம்? மக்களுடைய வரி பணம் இப்படி கள்ளப்பணத்தை சம்பாரிச்சு டாஸ்மார்க்கில் ஈரல் அழுகி லிவர் போய் கேன்சர் வந்து 50 கோடி பேர் 1 கோடி பேர் குடிமகன் பூரா இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் செத்து போயிடுவான். உயிரே வாழ முடியாது. இவ்வளவு பாவ காசை மூட்டையா வாங்குறானுங்க இந்த பயலு. ரஜினிகாந்த், கமலஹாசன், சிம்பு, விஜய் இவர்களாம் அடுத்த முதலமைச்சரா. அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டு அரசியலையும் சினிமாவையும் தீர்மானிப்பது எது? கள்ள சந்த பணம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த கல்வி யார்கிட்ட இருக்குது? சமூக விரோதிட்டு இருக்கு. மருத்துவமனை தனியார் சமூக விரோதிட்டு இருக்கு. சாராய வியாபாரம் கள்ளச்சந்தை வியாபாரி விசாகிட்டு இருக்கு. ஜெகத்ரட்சகன் இருக்கு. டிஆர் பாலுகிட்டு இருக்கு. SNJ ஜெயமுருகன் இருக்கு. ஊழியின் ஓசையில் இருக்கு. அப்போ இந்த பணம் ஒட்டுமொத்தமாக திரைப்படத்துறைக்கு திருப்பப்படுகிறது. 1000 கோடி ரூபாய். பிளாக் மணி எல்லாம் ஒயிட் மணி அவ்வளவுதான். அப்போ இந்த பணம் இந்த ஆகாஷ் பாஸ்கர் என்ற ஒரு நபர் ரத்தீஷ் வீடு கட்டியிருக்காராம். எங்க ஈசிஆர்ல மொட்டை மாடி 300 கோடி ரூபாய் வீடு. அப்பா. மாடியில ஸ்விம்மிங் பூலுக்கு மேல அமேசான் காட்டுல இருக்கிற மாதிரி அடர்ந்த காடு. ஸ்விம்மிங் பூல். ஆமா, அதாவது நீங்க எல்லாமே ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு, மொட்டை மாடி 5000 ஸ்கொயர் ஃபீட்ல அடர்ந்த காடா. எங்க நீங்க காட்டுக்குள்ள போய் குளத்துல ஏரியில குளிப்பீங்கல்ல, அதே போல எங்க உருவாக்கி இருக்காரு? வீட்டுல மொட்டை மாடியில. டவுசர் சரியா போட தெரியாத இந்த ரத்தீஷ் என்ற ஒரு இளைஞன் உதயநிதியுடைய கூட்டாளி, வேற ஒன்றும் இல்லை. உதயநிதி கூட்டாளிக்கு எப்படியா இந்த 300 கோடி வீடு வந்தது, 3000 கோடி பணம் சேர்ந்ததுன்னு அமலாக்கத்துறை என்ன போண்டா தண்டு இருக்குதா? அப்ப திமுக இருந்தா நல்லா சம்பாரிச்சு வீடு கட்டிடலாம். எல்லா கட்சியிலும் இருந்தாலும் சம்பாரிச்சு வீடு கட்டிக்கலாம். நீங்க அதிமுக சேருங்க, பிஜேபி சேருங்க, எந்த கட்சியில வேணா சேருங்க. கொள்ளையடிப்பதானே அரசியல் கட்சி. இப்போ ஓட்டு போட்டா மட்டும்தான் நம்மளால முன்னேற முடியாது. ஓட்டு 200 ரூபாய்க்கு தானே ஓட்டு போடுறீங்க, உங்களுக்கு அவ்வளவுதான் கிடைக்கும். 200 ரூபாய்க்கு நீங்க ஒரு 50 கோடி ரூபாய் இருந்ததுன்னா அந்த கட்சிக்கு டொனேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உடனே எம்எல்ஏ சீட் கொடுத்துருவாங்க. நீங்க கொள்ளையடிக்கலாம். இதுதான் அங்க அரசியல். நீங்க 100 கோடி செலவு பண்ணீங்கன்னா டெல்லிக்கு போயிடலாம். 50 கோடி செலவு பண்ணீங்கன்னா சட்டசபைக்கு போயிடலாம். நீங்க எம்எல்ஏ கோதா, எம்பி கோதா. கலெக்டர் உங்களுக்கு பயந்துக்குவார், எஸ்பி பயந்துக்குவார், ஏட்டையா பயந்துக்குவார், டிஎஸ்பி பயந்துக்குவார். எல்லா கள்ளச்சந்தை வியாபாரம் பண்ணலாம், ரியல் எஸ்டேட் பண்ணலாம், பட்டா போட்டுக்கலாம், புறம்போக்க சேர்த்துக்கலாம்.
இப்போ இங்கே இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் பூரா ஏது? பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன், காசா கிராண்டு கன்ஸ்ட்ரக்ஷன், ஜி ஸ்கொயர் கன்ஸ்ட்ரக்ஷன், எல்லா அரசு நிலத்தில் பில்டிங் வித்துட்டு போயிடுறானுங்க. எல்லாம் அரசு நிலம். யார் இதை கேட்கறது? பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன், ஜி ஸ்கொயரு இன்னைக்கு பல லட்சம் கோடி வந்து சேர்ந்துருச்சு இந்த 4 வருஷத்துல. இப்படியா 5000 கோடிக்கு ஒரு ப்ராஜெக்ட் போட்டாங்களா கோயம்புத்தூர்ல, 10 நாள் வித்துருச்சான். வித்துட்டு முகவர்கள் பூரா இப்போ எங்க ஆஸ்திரேலியா கங்காரு கூட ஜம்ப் பண்ணிட்டு இருக்கான். எப்படியா சாத்தியம்? திமுக அதிமுக ஆட்சியில நடக்கிற அதிசயங்கள் அற்புதங்கள்லாம் ஏது? போன கவர்மெண்ட்ல வேலுமணி ஒரு 2 லட்சம் கோடி திருடி மொத்தமா கொள்ளையடிச்சு வச்சிருக்காரு. 2 லட்சம் கோடி. நீங்க எல்தாம்ஸ் ரோட்ல ஒரு 150 ரூபா வாடகைக்கு குடியிருந்த மேகநாதன் ஜெயந்தி, இந்த டாஸ்மார்க் கம்பெனி அட்டைப்பட்டி தயார் பண்ணி கொடுக்குறவர், இன்னைக்கு அவருடைய சொத்து மதிப்பு பல ஆயிரம் கோடி. 20 வருஷத்துக்கு முந்தி எல்தாம்ஸ் ரோட்ல 150 ரூபாய்க்கு குடியிருந்த நபர் இன்னைக்கு எவ்வளவு சொத்து வச்சிருக்காரு மேகநாத? பல ஆயிரம் கோடி. இது எப்படி அதெல்லாம் சேர்ந்து இந்த பணமெல்லாம்? காரணம்னு கேட்டா அரசு சார்ந்த நிறுவனங்கள்ல அத்தனையும் ஊழல். மேகநாதன்கிட்ட இன்னைக்கு அமலாக்கத்துறை போயிருக்கு. நீ எத்தனை கோடிக்கு அட்டைப்பட்டி சப்ளை பண்ண, எத்தனை மூடி சப்ளை பண்ண, எத்தனை லேபிள் சப்ளை பண்ண, எத்தனை ஹாலோகிராம் மேலே விட்டு சப்ளை பண்ண? இவர் சப்ளை பண்ணதை விட சரக்கு அதிகமாக விற்றுருக்கு. சரக்கு நீங்கள் நம்ம வைகுண்டராஜ மணல் கொள்ளையர் வைகுண்டராஜன் கலெக்டர் கையெழுத்தையே போட்டு கப்பலில் சரக்கு ஏறிட்டு இருக்கும், கார்னட் ஏறிட்டு இருக்கும். அப்போது ஜெயலலிதாவால் ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு கலெக்டர் அந்த அம்மா திருநெல்வேலிக்கு போடுது, போய் ஸ்டாப் பண்ணாலும் சரக்கு அந்த கப்பலில் போயிட்டுருக்கு. என்னென்னு போய் பார்த்தா மாநில அரசுக்கு கணக்கு காண்பிப்பதை விட 5 மடங்கு கப்பல் ஏறி போயிடுச்சு. பிஆர்பி கதையே அதே தான். இவர் மலையை பூரா உடைச்சி கப்பல் ஏற்றி ஜப்பானை கொண்டு விற்றுருவார். இவர் மணலை பூரா ஏற்றி விற்றுருவார். இவர் மணல் கொள்ளையர், இவர் மழை கொள்ளையர். இவர்கள் தான் அதிமுகவினுடைய பாதுகாவலர்கள். மணல் திருடன் வைகுண்டராஜா, பிஆர்பி மழை திருடன். அது எதிர்த்தா நம்ம ஐயா சகாயம் சுடுகாட்டில் படுத்து கிடந்தார். 1,10,000 கோடி ஊழல். எவ்வளவு? 1,10,000 கோடி. இவனுக்கு 200 ரூபா கொடுத்த போது போய் ஓட்டு போடுறோம். குவார்டரு, காக்கா பிரியாணி, வேற இதுக்கு மேலே அவன் கேட்கவே மாட்டான். குடிச்சு லிவர் வந்து 150 வயசு செத்து போயிடுவான். ஐயா, என்னோட இறுதியான கேள்வி என்னன்னா, நீதிமன்றம் அமலாக்கத்துறையினுடைய ரைடை வந்து நிப்பாட்ட சொல்லியிருக்காங்க, உத்தரவிட்டிருக்காங்க. இதுல திமுகவினுடைய தலையீடு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? கோர்ட்டுக்கு திமுகவுக்கு சம்பந்தம் இல்லை. நீதிமன்றம் என்ன கேட்குதுன்னா, அமலாக்கத்துறை இவ்வளவு நாள் எங்கேயா போனீங்க? இந்த மோசடி ஸ்கேம் இத்தனை வருஷமா நடக்குது இல்லை? நீ ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் ஆச்சுல்ல? 5 வருஷமா சாரி பிஜேபி ஆட்சிக்கு வந்து 11 வருஷம் ஆச்சு. 14 வந்து 14, 19, 19, 24, 24, இப்போ 25. இத்தனை ஆண்டு காலம் டாஸ்மாக் ஊழல் நடக்கிற உனக்கு தெரியாதா? அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழல் பண்ண உனக்கு தெரியாதா? தெலுங்கானா சிஎம் சந்திரசேகர் ராவுடைய மகள் கவிதா ஊழல் பண்ண தெரியாதா? எப்போ உனக்கு அரசியல் தேவையோ, எப்போ தேர்தல் அப்பதான் போய் பிடிப்பியா? திருடனை போலீஸ் எப்போ பிடிக்கணும்? உடனே பிடிக்கணும். திருடுகிற பொழுதே பிடிக்கணும். திட்டம் போடும் போதே பிடிக்கணும். ஆனா டெல்லி திருடன், இங்க மாநில திருடன். இந்த திருடன் அந்த திருடன் 2 பேருமே அரசியல் திருடர்கள். இந்த அரசியல் திருடன் இவனை ஒழிக்கிறக்க அவரை எதிர்ப்பா, அவர் இவர் எதிர்ப்பார். இதுதான். இதைத்தான் நீதிமன்றம் கேட்குது. நீதிமன்றம் ஒரு ஊழலை தடுக்கணும், உண்மையான நாட்டுப்பட்டு தேசப்பட்டுனா நீ என்ன பண்ணணும்? திருடுவதற்கு திட்டம் போடுறதை உனக்கு தெரிந்தாலே போய் பிடிச்சிடணும். அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் அரசியல்வாதிகள் மட்டுமே ஓடி போய் பிடிக்கிறீங்க. வட இந்தியாவில் பல மார்வாடிகள் பல லட்சம் கோடியை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். அங்கெல்லாம் போகவே போகாது. அமித்ஷா கோஷ்டிட்டு போகாது, பிஜேபி கோஷ்டிட்டு போகாது. அதைத்தான் நீதிமன்றம் கேட்குது. இப்போ நீதியரசர் வந்திருக்கிறவர் நீங்கள் உண்மையான ஜெய் பீம், அவர் அம்பேத்கருடைய கொள்கையை படித்தவர் அந்த நீதியரசர். அதனால அவர் உடனடியாக இந்த நீதிமன்றம் என்பது மக்களுடைய கடைசி நம்பிக்கை. இதை இப்போ திமுக கேடயமாக வச்சுக்குது. எதை வச்சுக்குது? திமுக தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு கேடயமாக நீதிமன்றத்தை வைத்துக் கொள்கிறது. ஆனால் இதே திமுக
மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு மக்களுடைய வரி பணத்தை சாராயத்தின் மூலம் பல ஆயிரம் கோடிய ரத்தீஸு ஆகாஷ் பாஸ்கர், G2 பாலா, மாப்பிள்ள சாருடைய பினாமி, அவர் தான் ஓட்டர் டிவி வித்துட்டு இருந்தார் திருப்பூர் ராமஜெயம், பேபி எலக்ட்ரானிக்ஸ், இப்படியே 5 லட்சம் கோடி வந்தது. எங்கே திரும்பினாலும் G2. இந்த மக்களுக்கு உணர்ச்சியற்ற மக்கள், அறிவு தெரியாத மக்கள், இந்த மக்களுக்கு அறிவையும் உணர்ச்சியும் மானத்தையும் தடி வைத்து தட்டியவர் தந்தை பெரியார். ஆனால் பெரியாரை மறந்துட்டு நீங்கள் அண்ணாதுரை போன்ற மோசடிக்காரர்கள் எல்லாம் நீங்கள் திரைப்படத்தை அரசியலில் நுழைத்ததனுடைய விளைவு ஆகாஷ் பாஸ்கர், ரத்தீஷு, விஜய், திரிஷா, ஒரு ஹீரோ, இப்படி பல பேர் நம்முடைய தலைவிதியை தீர்மானிப்பதற்கு வந்து விட்டார். லெனின் தான் சொல்றாரு, உனக்கு அரசியல் தெரியலனா உன்னை யாரால் நீ வெறுக்கப்படுகிறாயோ உன்னால் வெறுக்கப்படுகிறவர்களும் உன்னை ஆள்வதற்கு வந்து விடுவார்கள்ங்கிறார் லெனின். அதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியே காணாம போச்சு, திமுக உண்டியல் குசு வசூல் பண்ணிட்டு இருக்கு. அப்போ இந்த நபர்கள் எப்படி பல ஆயிரம் கோடியை சம்பாதிக்க முடிஞ்சு, பல ஆயிரம் கோடி. ரத்தீஷு துபாய் போய் எல்லா எவிடன்ஸும் அழிச்சிட்டு லண்டன் போய் செட்டில் ஆகிட்டாரு. ஆகாஷ் பாஸ்கர் லண்டன் போய் செட்டில் ஆகிட்டாரு. அதுதான் அவர்களுக்கு பாதுகாப்பான பகுதி. இதெல்லாம் எப்படி போவதற்கு மத்திய அரசு விடுறீங்க? நீங்க ஏர்போர்ட்லயே ரெட் கார்டு போட்டு நேரம் திகார் கொண்டு போயிருக்க வேண்டாமா? இவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி இவர்களெல்லாம் பாதுகாக்கப்படுகிறார்கள். பாதுகாக்கப்படுவதற்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஒயிட்ல பாதி பிளாக்ல பாதி. வேலுமணி எப்படி தப்பிச்சிருக்காரு? தங்கம் போன ஆட்சியில 5 லட்சம் 10 லட்சம் கோடி மோசடி நடந்திருக்கு. இதெல்லாம் பிஜேபி கொடுத்து எல்லாம் ஒயிட் ஆக்கிட்டாங்க. இதுதான் இந்த திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மோசடிக்கு பின்னணி. டாஸ்மார்க் வழியாக பாய்ந்த தேர்தல் பணம் தான் மிகப்பெரிய மக்களுடைய வரிப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டு திரைப்படத்துறையில் முதலீடு செய்யப்படுகிறது. ஐயா, டாஸ்மாக் மது விற்பனையில் 1000 கோடி ஊழல் குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க ஐயா. தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. Green Park Coaching Center, All India first rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Meenakshi Faculty of Allied Health Science, BSc Technology courses. Apply now. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.